வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்து வீட்டில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஆடோட முழு தலையை வந்து எடுத்து நல்லா நம்ம மட்டன் கடையிலேயே வந்து கொடுத்து நல்லா நமக்கு தேவையான சைஸில் அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வீட்டில் வந்து கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கடையிலே வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கடுகும் சோம்பும் வந்து நல்லா பொரியட்டோன்ட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஹோல் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இது கூட வந்து 2 பிரிஞ்சி இலை, அப்புறமா ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு 7 கிராம்பு, அப்புறம் ஒரு 2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து பட்டை, அப்புறம் ஒரு பெரிய துண்டு வந்து கல்பாசி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் ஒரே ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டுக்கலாம். போட்டு இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி வந்து பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம. அது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளிலாம் கூட நல்லா குழஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டு தலைக்கறி வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. சேர்த்துட்டு நம்ம இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம இப்போ இது கூட வந்து காரத்துக்கு வந்து இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெடிமேட் மட்டன் மசாலா, நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதில். அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நான் குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். இதை கூட நல்லா வந்து நம்ம ஆட்டு தலைக்கறியை வந்து மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டி அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து வதக்கிக்கலாம். நல்லா மசாலாலாம் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஃபைனலாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து நம்ம தலைக்கறி வேகிறதுக்காக வந்து ஒரு 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து ஃபைனலாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து நம்ம தலைக்கறி வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து தலைக்கறியை வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டீமியாக இறங்கிருச்சு. நல்லா 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம லெட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான நம்ம ஆட்டு தலைக்கறி வந்து வெந்து ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்லைட்டாக கொதி வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். அந்த மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஃபைனலாக வந்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி
ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்க நம்ம மிளகு தூளும் சேர்ந்து நல்லா குழம்புல மிக்ஸ் ஆகி நல்லா அது கொதி வந்தோன்னா வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்து பரிமாறிடலாம். பாருங்கள் சுவையான நம்ம கிராமத்து ஸ்டைலில் வந்து ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.